பள்ளியறை பூஜையின் சிறப்பு. பொதுவாக கோவில்களில் நடக்கும் ஒவ்வொரு பூஜையும் சிறப்புக்குரியது. காலை திருப்பள்ளி பூஜை துவங்கி இரவு பள்ளியறை பூஜை வரை பல்வேறு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம். இவற்றில் ஒவ்வொரு பூஜைக்கு ஒரு பலன் உண்டு. அவற்றில் சகல நலன்களையும் பெற்றுத்தரும் முக்கிய பூஜைதான் பள்ளியறை பூஜை. எல்லா கோயில்களிலும் நடக்கும் பள்ளியறை பூஜை விசேஷமானது என்றாலும் சிவன் கோவில்களில் நடக்கும் பள்ளியறை பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதாவது சுவாமி தனது சன்னதியிலிருந்து புறப்பட்டு அம்பாள் சன்னதியில் எழுந்தருளி சிவசக்தி ஐக்கியமாக நடத்தப்படுவதுதான் இந்த பள்ளியறை பூஜை. இந்த பூஜையின் போது சுவாமியை அவருடைய சன்னதியில் வைத்து அலங்காரம் செய்து பல்வேறு விதமான வாத்தியங்கள் முழங்க பல்லக்கில் வைத்து தூக்கி செல்வார்கள். பக்தர்கள் சிவநாமங்கள் பாடல்களை பாடியபடி பின்னால் செல்ல சிவபெருமான் அம்பாள் சன்னதியில் எழுந்தருள்வார். அம்பாள் சிவனின் திருப்பாதங்களுக்கு பூஜை செய்து அழைத்து செல்வாள். பால் பழங்கள் நெய்வேத்தியமாக வைத்து ஊஞ்சல் சேவை நடத்தி பாசுரங்கள் பாடி திருக்கதவுகள் மூடப்படும். இந்த பள்ளியறை பூஜையானது கிட்டத்தட்ட